எடா குழந்தைகளே, வெல்கம் பேக் டு அவர் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள். எக்ஸாம்பிளுக்கு காலையில் ஏஞ்ச உடனே பேஸ்ட் போட்டு பல்லு விளக்குவோம். ஏன் பல்லு விளக்குறோம்? ஏன்னா அந்த அந்த பேஸ்ட்டு பேசிக் நேச்சர். அது ஏன் பல்லு விளக்கணும்? ஏன்னா வாயெல்லாம் நைட்டு ஃபுல்லாக எல்லா பாக்டீரியாஸும் திருவிழா கொண்டாடி இருக்கும். கொஞ்சம் நெஞ்ச சாப்பாடுலாம் இருக்கும். அப்படின்னாலும் ஏதாவது இருந்தாலும் இந்த பாக்டீரியாஸ்லாம் என்ன பண்ணால் அதை ஃபுல்லாக டைஜஸ்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு அசிடிக் நேச்சரை கிரியேட் பண்ணும். அந்த அசிடிக் நேச்சர் நம்மளுக்கு அரிச்சிரும். அது மட்டும் வாய் துர்நாற்றம் வீசும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசிடிட்டி அப்படின்னா ஈன ஜீரக தண்ணி குடிங்க அப்படின்னு வருவாங்க இல்லையா? கிட்டத்தட்ட அதே மாதிரி வீட்டில் கூட நம்ம இந்த அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, பேக்கிங் சோடா அது லைட்டாக தண்ணியில் கலந்து அதை கூட குடிப்பாங்க. என்னன்னா அந்த பேக்கிங் சோடா பேசிக் நேச்சர். இல்லை நீங்கள் குடிக்கிற அந்த மில்க் ஆஃப் மெக்னீஷியா பிங்க் கலரில் ஒன்று இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் பார்த்து குடிங்கடா, டாக்டர்கிட்ட கேட்டு குடிங்க. அது குடிச்ச உடனே அது ஒரு பேசிக் நேச்சர். அந்த பேஸ் போயிட்டு உள்ள இருக்க எக்ஸஸ் ஆஃப் ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணுவான். அப்போ என்ன பாயிண்ட்னா, நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையுமே ஆசிடும் பேஸும் நிறைஞ்சி கிடக்கு. அப்போ எந்த பொருள் அசிடிக், எந்த பொருள் பேசிக்? ஏன்னா இப்போ நமக்கு அசிடிட்டி வந்த உடனே லெமன் ஜூஸ் குடிப்போம், சரியாயிடும் அப்படின்ட்டு. இல்லைனா பன்னீர் சோடா குடிப்போம். கிடையாது, இங்கே ஆல்ரெடி அசிடிட்டி தான், எரியுது நெஞ்சு. நம்ம அப்படின்னு ஒரு பன்னீர் சோடா குடிப்பான், அதுவே இன்னும் எரிய ஆரம்பிச்சிடும். அதனால அது எந்த வகையிலையும் ஒரு மருந்தா இருக்க போறது கிடையாது. அப்போ நம்மளை சுற்றி இருக்க பொருட்கள் எது அசிடிக் நேச்சர், எது பேசிக் நேச்சர், இந்த ஒரு மெத்தட் மூலமா நம்ம ஃபாலோ பண்ண போறோம். இங்க நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, we have a pH scale. இந்த ஸ்கேல்ல நமக்கு எப்பெல்லாம் அந்த 0 to 7 ஷோ பண்றானோ, அந்த ரெட் கலர் ஷோ பண்றானோ, அந்த காம்பவுண்ட் அசிடிக் நேச்சர். அதுவே இந்த ப்ளூ கலர் மேல வந்துட்டா அப்படின்னா பேசிக் நேச்சர். மேல போக பேசிக் நேச்சர். டோட்டலா 0 to 14 வரைக்கும் இந்த pH ஸ்கேல் இருக்கும். pH ஸ்கேல் அதாவது இந்த அசிடிக் நேச்சர் பேசிக் நேச்சரை மெஷர் பண்ற ஒரு ஸ்கேல், ரைட்டா? அடுத்து இந்த இடத்துல இவனை வச்சு நான் ஆக்சஸ் பண்ணுவேன். அந்த பீக்கருக்குள்ள கொண்டு வருவேன். இந்த பீக்கரா பாத்திரமா எப்படின்னா வச்சுக்கோங்க. இது இன்லெட், வாட்டர் மாலிகுல் யூஸ் பண்ணலாம். நான் டைல்யூட் பண்ண முடியும் என்னால, நான் ஊத்துற பொருளை. இல்லை இது வேணாம்னா இது அவுட்லெட், இதுல இருந்து தண்ணியை வெளியே கொண்டு வந்துருவேன். அடுத்த விஷயம் என்ன பண்ணுவேன்னா, இங்க நான் செக் பண்ண போற pH, எந்தெந்த பொருளை நான் செக் பண்ண போறேன் அப்படின்ட்டு. இப்போ பேக்கிங் சோடா, பேட்டரி ஆசிட், உங்களுக்கு பார்த்துக்க ஒரு தடவை நான் இந்த வீடியோல எதுவும் சில விஷயம் சொல்லாம இருந்தா கூட நீங்க கேட்கலாம், நான் திரும்ப சொல்லி தரேன். இப்போ இங்க பாருங்க, பேட்டரி ஆசிட் இருக்கு, பிளட் இருக்கு, சிக்கன் சூப் இருக்கு, காஃபி இருக்கு. இது என்ன ட்ரைன் கிளீனரா அப்படின்னா என்னடா தெரியல. அப்புறம் ஹேண்ட் சோப் இருக்கு, மில்க் இருக்கு, ஆரஞ்சு ஜூஸ் இருக்கு, சோடா பாப், அப்புறம் ஸ்பைட் இருக்கு, வாமிட் இருக்கு, வாட்டர் இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ண போறோம். இதோட pH என்ன அப்படிங்கிறத. தண்ணி ஊற்றும் போது கண்டிப்பா டைலூஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி நடக்கும். மோர்ல உப்பு அதிகமா இருக்கும். அப்போ தண்ணி கொஞ்சம் கலக்கிறோம்ல, அப்போ என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கியூபிக் மீட்டர் இருக்குன்னா அதுக்குள்ள முதல்ல கான்சென்ட்ரேட்டடா இருக்கும், உப்பு நிறைய இருக்கும், நாக்கில் வைக்கும்போது கரிக்கும். இப்போ தண்ணி ஊற்றும் பொழுது இந்த கியூபிக் மீட்டர்ல இருக்க உப்பு கம்மியாயிடும். அப்போ நம்ம டேஸ்ட் வைக்கும்போது அந்த டேஸ்ட் லைட்டாக தான் இருக்கும். இப்போ கவனிங்க, உள்ளுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம், நீங்க மனசுல நினைங்க, நான் அதை ஊத்துறேனான்னு பாருங்க. சரியா? இப்போ எல்லாமே பாருங்க. நீங்க மனசுல ஒன்று நினைச்சிட்டீங்களா? ஓகே, ரெடி? ஆனா 12வது வரைக்கும், நீங்க 12 வயசு வரைக்கும் நீங்க காஃபி குடிக்க கூடாது. பி கேர்ஃபுல். இப்போ நான் காஃபியை ஃபில் பண்றேன். காஃபியை இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். காஃபி ஃபில் பண்றேன். ஒரு 1/2 லிட்டர் ஊத்திடலாம். 1/2 லிட்டர் காஃபி ஊத்திக்கலாம். இப்போ 1/2 லிட்டர் காஃபி ஊத்துனதுக்கு அப்புறம் கெஸ் பண்ணுங்க, காஃபியோட pH என்னவா இருக்கலாம்? அசிடிக்கா இருக்கலாமா, பேஸா இருக்கலாமா காஃபியோட pH? ஏன்னா ஏர்லி மார்னிங் காலைல எழுந்தோடனே காஃபி குடிப்போம் நிறைய பேர். குடிக்கலாமா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது, ஆனா குடிப்போம். இப்போ அது சின்ன பசங்க அநியாயம், வீட்டில் என்ன சாப்பிட்டாலும் சரி வேற வழி இல்லாம கொடுத்தாங்கங்கிற மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, pH செக் பண்றேன். இப்போ இந்த இடத்துல எந்த ஒரு வேல்யூமே கிடையாது. இப்போ நான் என்னோட இந்த மிஷினை கொண்டு போயிட்டு டிடெக்டரை கொண்டு போயிட்டு, pH டிடெக்டர் பேர் வச்சிருக்கோம். 5 pH, அசிடிக் நேச்சர். அப்போ காஃபியை காலையில் குடிக்கிறது பிரச்சனை தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த 7க்கு கீழே இருக்கும்போது அசிடிக், அது ஒரு ஆசிட். 7க்கு மேலே இருந்தால் அது பேஸ். அப்போ காஃபியில் ஒருவேளை தண்ணி, நம்ம கொஞ்சம் கடையெல்லாம் குடிக்கும்போது கொஞ்சம் தண்ணிலாம் கலந்து கொடுப்பாங்கல்ல, இப்போ தண்ணியை கலக்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டைலூட் ஆகுது. அப்போ அசிடிக் டைலூட் ஆகுது, அசிடிக் நேச்சர் குறையுது மீன் அப்படியே நேராக கொண்டு வந்து இந்த 7 பக்கத்துக்கு வரும். எக்ஸாக்டா 7 வர மாட்டா, ஃபில் ஆயிடுச்சு. கொஞ்சமா கீழே ஊற்றிட்டு திரும்பவும் தண்ணியை ஃபில் பண்ணுவோம். ஏன்னா இதுவே டைலூட்டட் தான், இன்னும் தண்ணியை ஃபில் பண்ணும். பாரு அப்படியே வெளிர் நேரத்துக்கு மாறுதா. இப்போ pH எவ்வளோ 5.6 பக்கம் வந்துருச்சா, இன்னும் கூட கொஞ்சம் கீழே ஊற்றிட்டு திருப்பி தண்ணியை ஃபில் பண்ணுவோம். தண்ணியை ஃபில் பண்ண அப்படியே அந்த நிறமே மாறிடுச்சு. சார் இது பேர் பச்சை தண்ணி சார். ஆமா.
இன்னும் லைட்டா அது அசிடிக் நேச்சர் இருந்துகிட்டு தான் இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க மாற்ற முடியும். பிளட் எடுத்துக்கோங்க. இப்போ பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிளட்டோடைய pH என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். சும்மா கொஞ்சமா வச்சுக்கலாம், ரத்தத்தை விளையாட்டு கூட வீணாக்க கூடாது. அதனால இங்க வச்சு இப்படி வச்சு பார்ப்போம். pH 7.40. ஆல்மோஸ்ட் நியூட்ரல் ஏரியாக்குள்ள தான் இருக்கான். இந்த ஜோன் நியூட்ரல் ஏரியா தான், ஆல்மோஸ்ட் நியூட்ரல் ஏரியாக்குள்ள தான் இருக்கான் 7.4. இப்போ இந்த இடத்துல நான் டைலூட் பண்ண அப்படின்னா பிளட்டுடைய pH கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே என்ன ஆயிட்டு போய் டைலூட் ஆக நேரா நியூட்ரலை நோக்கி வரும். ஏன்னா அது வந்து நியூட்ரலை விட்டு கொஞ்சம் மேல இருந்துச்சா, இப்போ நான் டைலூட் பண்ண அந்த நியூட்ரலுக்கு வந்துகிட்டே இருக்கும். நல்லா கவனிங்க. இப்போ பிளட்டை தூக்கிடுவோம். பிளட்டை தூக்கிட்டு வேற என்ன எடுத்துக்கலாம், சிக்கன் சூப் எடுத்துக்கலாம். இல்லை நிறைய பேர் சிக்கன் சூப் நினைச்சிருப்பீங்க. சிக்கன் சூப் எடுத்துக்கும். இப்போ சிக்கன் சூப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சமா ஊற்றிக்கிறேன். ஊற்றுறதுக்கு அப்புறமா pH செக் பண்ணுவோம், ஆசிடா பேஸா அப்படின்ட்டு டிங். ஓ, சிக்கன் சூப் 5.80, விச் மீன் இட் இஸ் அசிடிக் நேச்சர், பட் ஸ்லைட்லி அசிடிக். காஃபி அளவுக்கு கிடையாது. சிக்கன் சூப்லாம் தண்ணி ஊத்தானா மனுஷனானாலாம் அப்படி ஊத்தனா கேள்வி கேட்பீங்க மனுஷனான்ட்டு. எனிவே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் வி கோனா யூஸ் ஹேண்ட் சோப் நான் வந்து லிக்விடா வச்சிருக்கேன். ஹேண்ட் சோப் வந்து செக் பண்ணுவோம். சோப் எடுத்துக்கும். ஸோ நம்மளை சுற்றி இருக்க வீட்டில் இருக்க பொருள் எது அசிடிக் எது பேசுன்னு முதல்ல நமக்கு தெரியணும். அவ்வளோதான். அதை தெரிஞ்சுக்கிறது தான் நாலேஜ். அதுக்கு தான் சயின்ஸை படிக்கிறோம். ஓகே, இப்போ சோப்புடைய pH 10 பேசிக் நேச்சர். அதனால தான் சோப் வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோடைய pH லெவல் வந்து செக் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப பேசிக்காக இருந்தாலும் பிரச்சனை, ரொம்ப அசிடிக்காக இருந்தாலும் பிரச்சனை, ஒரு பர்டிகுலர் லெவலில் இருக்கணும். ஸோ இங்கே ஹேண்ட் சோப் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்குன்னா பேசிக் நேச்சரில் இருக்கா. இப்போ இந்த பேசிக் நேச்சர் எப்போ சார் குறையும் அப்படின்னா நான் தண்ணி ஊற்றும்போது என்ன ஆகலாம், பேசிக் நேச்சர் தாராளமாக குறையலாம். அங்கே வர தண்ணி ஊற்றுறேன்னா அப்போ டைலூட் ஆகுதா, பேசிக் நேச்சர் குறைஞ்சிடும். 9 பாயிண்ட் கொண்டா, அம்மா 9 பாயிண்ட் கொண்டா, வேற ஒன்றும் கிடையாது. வேற என்ன எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் எனக்கு தெரியும் இந்த வாமிட் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பான். அது ஆக்சுவலி எங்கேருந்து வருதுன்னா நமக்கு கேஸ்ட்ரிக் உள்ளேருந்து தான் வருது. கேஸ்ட்ரிக் ஜூஸோட தான் வருது. விச் மீன் HCl, ஹைலி கான்சன்ட்ரேட்டட் ஆசிட். ஸோ நம்ம ஒன்ஸ் வாமிட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லாம் கூட ரொம்ப நரன்னு இருக்கும். காரணம் அந்த ஆசிட். இப்போ பாருங்க pH ஆல்மோஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ல இருக்குது. இதை ஊற்றி விட்டுருவோங்க. இல்லை இது வேணாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போவோம். நான் வாஷ் பண்ணிக்கிறேன். சார் இதெல்லாம் ஓவராக தெரிலடா, வாஷ் பண்ணுவேன்டா. ஓகே, இப்போ இன்னும் ஒன்னே ஒன்று ஏதாவது நீங்கள் நினச்சி ஒரு வேளை நான் யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பேன். அதை வாட்டர் தான் இங்கே இருக்குது. ரெண்டுலேயும் ஊற்றுவோம். வாட்டர் ஸ்வைன்னு ஊற்றியாச்சு. வாட்டரோட pH 7. த நியூட்ரல் pH. அப்போது 7க்கு கீழே pH இருந்தால் அது அசிடிக் நேச்சர், 7க்கு மேலே இருந்தால் தட் இஸ் பேசிக் நேச்சர். இதை மறந்துடவே கூடாது. உங்கள் வீட்டில் இருக்க பொருள் எதெல்லாம் pH பேப்பர் கிடைக்கும் உங்களுக்கு கடையில், pH பேப்பர் கேட்டு பாருங்கள். பெரிய கடைகளில் pH பேப்பர் யூஸ் பண்ணி எதெல்லாம் அசிடிக் எதெல்லாம் பேஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ இது எதுக்கு யூஸ், இதை தெரிஞ்சு நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.